7th Max second term chapter 3 algebra activity page number 51 பார்க்கலாம். இங்கே 3 power 6 into 3 power 5 இருக்குது. இது a power m into a power n ஃபார்மில் இருக்குது. அப்போது a power m into a power n வந்து a power m plus n. அப்போ பேஸ் சேமாக இருக்குது. பவரை ஆட் பண்ணுறோம். 6 plus 5 11 3 power 11 இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது வந்து 200 power 30 into 200 power 14 இதுவும் a power m into a power n ஃபார்முலா. இப்போ a power m plus n. அப்போ பவரை ஆட் பண்ணுறோம். இது 44 200 பேஸ் வந்து 200 பவர் வந்து 44 இங்கே இருக்குது. அப்போது செகண்ட் ஒன் வந்து நம்ம இங்கே கீழே மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது வந்து 45 இது a power m by a power n ஃபார்முலா. அப்போ a power m by a power n வந்து a power m minus n. அப்போ வந்து 6 minus 2 4. அப்போ 45 power 4 வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இதுவும் a power m by a power n ஃபார்முலா. அப்போ 52லேருந்து 49 சப்ட்ராக்ட் பண்ணால் 3 வரும். 100 power 3 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது வந்து 6 into 7 the whole power 3. இது வந்து a cross b the whole power m. இப்போ a power m into b power m. அப்போ இங்கே இதுக்கு மேட்ச் ஆகுது 6 power 3 into 7 power 3. அப்போ இதுக்கு மேட்ச் இது. அடுத்தது வந்து இதுவும் அதே தான் a cross b the whole power mனா a power m into b power m. இதுக்கு மேட்ச் ஆகுது. அப்போது இதுலேருந்து இதுக்கு போகுது. அடுத்தது வந்து இது a power m into n. இப்போ a power m cross n. இப்போ 4 12 4 2s are 8 12 power 8 எங்கே வருதுன்னு பார்ப்போம். இங்கே வருது. அப்போ இதுக்கு மேட்ச் ஆகுது. அடுத்தது இதுவும் அதே ஃபார்முலா தான் a into m power a power m the whole power n. இப்போ a power m cross n 16 into 15 70 into 16 240 இங்கே மேட்ச் ஆகுது. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.